அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து வரேன். ரேங்க் வந்து 244, கம்யூனல் 120. என்னுடைய பேர் கே பெரியசாமி. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டார். அம்மா மட்டும்தான். மாமா தான் படிக்க வச்சாங்க. ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் மாமா தான் மாதம் பணம் போட்டுவிடுவாங்க. ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் பணம் போட்டுவிடுங்கன்னு கேட்டதே இல்லை. காசு தீர போகிறதுன்னு தெரியாதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பணம் போட்டுவிட்ருவாரு. இது வரைக்கும் மாமானே அவர் முன்னாடி யாரும் முன்னாடியும் சொன்னதில்லை. என்னங்க வாங்க போங்கன்னு ரொம்ப பயமாக தான் இருப்பேன். வீட்டில் எம்டன் மாதிரி தான் இருப்பார். அதனால் ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ தான் அவர் முன்னாடியே நான் மாமான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ அம்மா கூப்பிட்டு வந்திருக்கலாம். அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், முடியாமல் நடக்க முடியாமல் இருக்காங்க. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தது இவங்க தான். நான் இடையில விழுந்து படுத்திருந்தேன், நடக்க முடியாமல். அப்போ பார்த்தது இவங்க தான். எங்கள் அம்மா இன்றைக்கி நடக்க முடியாமல் இருக்காங்க, அவங்க பார்த்தது இவங்க தான். இப்போ இவர் பார்த்தது இல்லாமல் இவரோட பையனையும் எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கும்போது அவங்க அக்கா அவங்களும் சாப்பாடாக்கி போட்டிருக்காங்க. வாழையடி வாழையாக எனக்கு மட்டுமே தான் பார்த்துருக்காங்க. இவர் மகனை விட எனக்கு தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. நான் கீழே விழுந்தப்போ தான் இவர் ஃபஸ்ட் டைமே அழுததான் எனக்கு ஞாபகம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படியே தான் இருப்பார். யார் வந்தாலும் முன்கோபத்தில் தான் இருப்பாரே தவிர அந்த ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து யூகோ பேங்க் பிஓவாக இருக்கான், கவின். அவன் வந்து ஃபினான்ஷியலாக நான் இது வரைக்கும் பணம் சொல்லி யார்ட்டையும் கேட்டதே இல்லை. முன்னாடியே வந்து இந்த சமுத்திரம் படத்தில் சொல்கிற மாதிரி தான் மாமா அளவு கொடுத்தாரு. 1000 ரூபா கொடுத்துருக்காரு. 1000 இன்னொரு 500 சேர்ந்தா அது கூட வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போட்டுவிடுவாங்க. யார் கேட்காதுக்கு முன்னாடியே போட்டுட்ருவாங்க. ஃபஸ்ட்டு 2018 ஜூலை 11 வந்தோம். நான், கவின், காளிமுத்து 3 பேர் வந்தோம். 3 பேருமே வந்து பஸ்ஸு ஏறும்போதே அங்கே சொல்லியாச்சு. 3 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் யாருமே இல்லை பாஸ் ஆகாமல் இல்லை அப்படிங்கிறதான் முக்கியம். அது மட்டும்தான் வந்தோம். கவின் இப்போ வேலை பார்க்குறான். அடுத்து நான். அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனால் காளிமுத்து ப்ரைவேட் ஜாபுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த கோல் வந்து எப்படியாவது ஃபீல்டு விட்டு போனோன்னு திரும்ப கொண்டு வந்து பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதா ஒரே எண்ணமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி ரூமில் இது வரைக்கும் எங்கள் ரூம்லேயே நான் தான் கம்மியாக வேலை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வேலை பார்க்க விட மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா எப்போ பாரு புக்கை வச்சுட்டே உட்காந்துருப்பேன். அவங்ககிட்ட எங்கள் வேலை சொல்கிறக்கே மனசு வராது. இவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அதிகபட்சமாக நான் வந்து பாத்திரம் வளர்க்குறது மட்டும் தான் பண்ணியிருப்பேன். பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது மட்டும் தான் பண்ணியிருப்பேன். டயத்துக்கு டீ போட்டு கொடுத்துருவாங்க இருக்கிற இடத்துல, பேங்க்கு பசங்க. அது மாதிரி தான் நான் ரொம்ப படிக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரூமில் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு நைட் 2 மணி 1 மணிக்கு தூங்குறது நான் தான். லாஸ்ட்டாக எந்திரிக்கிறது நான் தான். 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அது டைமே கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் தான் படித்தேன். படிக்கிறது வந்து முதல்ல வரும்போது ரொம்ப மொட்டை மடப்பாக பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். செல் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஃபோன் பண்ணால் தான் செல் இருக்கிறதாவே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபெயில் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபெயில் ஆனால் வந்து சந்தோஷமாக சொல்லுவேன், ரொம்ப பயமே இருக்காது ஃபெயில் ஆனால். இந்த கோவிட்டில் 3 வருஷம் எக்ஸாம் இல்லாமல் இருந்து காட்டி தான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பயப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆயிடுச்சு. நைட்டு தூக்கம் வராது, எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறம் தான் கூட ஜாயின் பண்ணி படிக்க அப்போ தான் ஆரம்பித்தோம். வசனன்னு ஒரு அண்ணன், ஒரு போன குரூப் 4ல் ஸ்டேட் 16th ரேங்க் அடிச்சு விஓவாக இருக்கார். அவர் தான் வந்து இப்படி படிக்கணும், அதாவது புரிஞ்சு படிக்கணும், இந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணணும், டெஸ்ட் அதிகமாக போடணும், அந்த மாதிரி அதிகமாக சொல்லுவாங்க. அவரை வச்சு தான் நான் நல்லா படித்தேன். அது இப்போ 177 போட்டு 244 ரேங்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ அதே மாதிரி அதிகமாக எதுக்குமே செலவு பண்ணால் தர வராது, ஆசைகள் எதுக்குமே வராது. கையில் வாட்ச் கட்ட மாட்டேன், பெருசாக நல்ல சட்டை எதுவுமே போடுவோம். ஆனால் வந்து அதிகமாக இது வாங்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷம்னு ஒரு இடம் தான். அவர் தான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், அதாவது உடை மாத்திரந்தே தான். சட்டையோட நேற்று அவர் தான் போய் இந்த மாதிரி தான் நீ பண்ணணும், இந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லி ஒன்று தயார்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நன்றி. சுரேஷ் நன்றி. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. டீ கடை தான் வச்சுருக்கேன். விவசாயம் இருக்குது, மாடு இருக்குது, அதுதான் பார்ப்பேன். எங்கள் வீட்லேயும் உடம்பு சரியில்லை, எம்மாளுக்கும் உடம்பு சரியில்லை. அப்புறம் எல்லாமே பார்க்குறது நான் தான். எல்லாமே மகனும் மார்த்தாண்டத்தில் கடை வச்சுருந்தேன், பம்பாயில் இருந்தேன். அவனும் ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்தில் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். வேறு அவ்வளோதான். சரி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.